ஹாய் எப்படி இங்கே நான் உங்கள் பைட்டை தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு போர் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த ஒரு மாதிரி தண்ணி வந்து கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. நார்மல் போர் போட்டால் அந்த நாய்ஸை வந்துனே தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா போர் எல்லாம் ஒரிஜினல் தான். இதில் வந்து கேம் செயின் டென்ஷனர் வச்சு போடுறோம். இதில் என்ன ஆகுனா வண்டியோட நாய்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அதனால தான் உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்தமாரி இருக்கும்போது இந்தமாரி போர் மாற்றினாவே கண்டிப்பாக அந்த வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சீக்கிரத்துக்கு அவ்வளோ நாய்ஸும் வராது. ஓகேங்களா? மெக்கானிக் நம்பருக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் இந்தமாரி வண்டி உங்கள் கடைக்கு வரும்போது கண்டிப்பாக இந்தமாரி ஒரு ஐடியா பண்ணி போட்டிங்கனாவே வண்டியும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு இது தான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு போர் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். இப்போ நிறைய பேர் 110cc வச்சுருந்தா அதில் டென்ஷன் மாடலுக்கு எப்படி நம்ம டென்ஷன் வச்சு மாட்ட போகிறோம் அந்த வீடியோ தான் காமிக்க போகிறேன். இப்போ இதில் பாருங்கள், இது டென்ஷன் இல்லை இந்த வண்டிக்கு. ஓகேங்களா? டென்ஷன் கிடையாது. அதனால் பேடெல்லாம் போட முடியாது இந்த வண்டிக்கு. ஓகேவா? அதனால் நார்மலாக தான் இந்தமாரி மாடல்னால் வந்து ஃபைலர் மாடல் தான் இது. ஏன்னா நாய்ஸ் அதிகமாக வரும். டைமிங் செயின் மாற்றினா கூட கொஞ்சம் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் சவுண்டு கிடக்கலாம் சவுண்டு வந்துடும். அதனால தான் இப்போ டென்ஷன் வச்சு போட்டால் டைமிங் செயின் நாய்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. வண்டி இன்ஜின் நாய்ஸும் நல்லா பக்காவாக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு தான் சொல்லிடுறேன் இப்பயே. அதேமாதிரி 110 டென்ஷன் இல்லாத மாடலுக்கு டென்ஷன் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி போடணுன்ட்டு வியூஸ் நீங்களும் பாருங்கள். மெக்கானிக் வேறு பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹெட்டை பிரிச்சிருக்கோம். ஹெட்டு வால் வச்சு எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ போரை பிரிக்க போகிறோம். இது வண்டியில் வந்த போர் தான். ஓகேங்களா? இந்த வண்டியில் போகிற போருக்கு வந்து இந்த டென்னம் போல்ட்டு வருதுல இங்கே. ஓகேங்களா? இது ரோலர் போல்ட்டுக்கு வர்றது. ஓகேங்களா? அந்த ரோலர் வரத்துக்கு அந்த போல்ட் வருது. இப்போ நம்ம 110 இதில் இந்த டென்ஷன் வச்சு மாடல் வாங்கினா இந்த போல்ட்டு வராது. ப்ளைனாக தான் இருக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து புது மாடல் போருன்ட்டு. டென்ஷன் வச்சு வரும். ஓகேவா? இதில் சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் எல்லாம் மாற்றது எல்லாம் ஓகே, ஒரே இது தான். இங்கே ஒரு ரோலர் ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த கிளாம்ப் இருக்குல்ல, இந்த கேம்பில் வந்து இந்த 17 நம்பர் போல்ட் ஒன்று வரும். அந்த போல்ட்டை தான் நம்ம கட்ட போகிறோம். இது கட்டி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி இந்த கிளாம்பை கட்டிட்டு இந்த கிளாம்பை போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த கிளாம்புக்கு பதிலாக தான் நம்ம பேடு போட போகிறோம். அதனால் இந்த கிளாம்பு போடக்கூடாது. இந்த எப்படி தெரிஞ்சிருக்கு இருக்குதுங்களா? இந்த கிளாம்பு போடவே கூடாது. இந்த கிளாம்பு போட்டால் ரோலர் போட்டு திரும்பி தேஞ்சிடும். திரும்பி சவுண்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் 110cc நம்ம நியூ போர் போட போகிறோம். டென்ஷன் வச்சு போட போகிறோம். இந்த கிளாம்பு போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன பண்ண போகிறோம், இந்த போல்ட் இருக்குல்ல, இதை வந்து இவ்வளோ தூரம் நம்ம ட்ரைன் பண்ணணும். ஓகேங்களா? கட் பண்ணணும். ஏன்னா இந்த டென்ஷன் வச்சு இந்த பேடு இங்கே வரும். ஓகேங்களா? இந்த பேடு தான் இந்த போர் வழியாக இங்கே வரும். இந்த பேடு போடும்போது இந்த போர்டு போடும்போது ஃபுல் டைட் பண்ணும்போது இந்த லென்த்தாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இதை வந்து சேட்டர் பிளேட்டை வந்து நம்ம மாட்ட முடியாது. சேட்டர் பிளேட்டை மாட்டினா கண்டிப்பாக ஆயில் லீக் ஆகிடும், டைட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த போல்டு நம்ம பாதியாக கட் பண்ணணும். இதை நான் கட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். ட்ரைன் தான் கட் பண்ணோம். கட் பண்ணிட்டு எப்படி பேடு உட்கார இருக்குது, எப்படி போர் வைக்குது தான் இதில் காமிக்கிறேன். அதேமாரி இந்த போர் ரேட்லாம் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் இந்த வண்டி போர் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இந்த 110க்கு மாடல் போர். இது போரே பாருங்கள் 3050 ரூபா வரும். ஓகேவா? இதில் பிடிச்சிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு எல்லாம் கேஸ் கட்டு வந்துடும். ஹெட்டு கேஸ் கட்டு, இந்த பிஸ்டன் பின்னு, ஹெட்டு கேஸ் கட்டு இதிலே வந்துடும். இதுலேயே போர் பிஸ்டன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் வந்து திண்டிவனத்துலேருந்து வந்திருக்காரு. அந்த வண்டி கஸ்டமர் தான் அவர். இதுதான் புது போர். இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா டென்ஷனர். ஓகேங்களா? இந்த டென்ஷனை வச்சு தான் நம்ம பண்ணோம். இந்த டைம் செயின் நம்ம பண்ணுறதே செட் ஆகும். ஓகேங்களா? அதனால் டைமிங் செயின் இந்த பேடில் அதுவும் வராது. ஓகேங்களா? அதனால் டைமிங் செயின் வண்டியை மாற்றிக்கலாம். இதுதான் புது போர். இது இருக்கணும் டென்ஷனரு. இது வழியில் தான் இந்த காடியில் தான் இது உட்காரும், பேடு உட்காரும். ஓகேவா? பேடு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? இந்த ஓல்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் 110 போடுறவங்க கண்டிப்பாக இந்தமாரி போர் வாங்கி போடுங்க. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது கிளச்சு பிளேட் வண்டி தான் வாங்கியிருக்கேன். 4 பிளேட். ஓகேங்களா? ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 வரும். இது சென்டர் கிளச்சு ப்ரெஷர் பிளேட் ஒன்றும் கட்டினா தெரியும். ஒரு சமயம் செட்டாக மாற்றினா 850 ரூபா செலவு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் டைமிங் செயின் இது ஒரு 460 ரூபா வரும். இது செட் இது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக டென்ஷனர் மாதிரி தான் வரும். ஓகேங்களா? டென்ஷனர் போர் இதே கண்டிப்பாக ஒரு 300 வந்துடும். 370 ரூபா இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணால் தான் பக்காவாக இருக்கும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பண்ண ஒர்க்குக்கே ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இது மெக்கானிக் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். உங்கள் கடையிலையும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியிலே இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது இதே போர் வாங்கி போடாதீங்க. இதில் டென்ஷன் வச்சு மாடல் போர் வாங்கி போட்டீங்கன்னாவே சூப்பராக இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இந்த பேட்லாம் மாட்டுறது, இந்த போல்ட்டை கட் பண்ணி மாட்டுறது எப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம். இதுமாரி அந்த போல்ட்டை பாதி கரெக்டாக கட் பண்ணலாம். பார்த்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான் இதெல்லாம்.
அதான் பண்ணணும். ஓகே, போல்டு பார்த்தீங்களா, இவ்வளோ தேய்ச்சிருக்கேன். இன்னும் சைஸ் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், இந்த சைஸாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தால் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் ப்ரெட்டில் அடிக்கும், அதனால தான் இந்தமாதிரி தேய்க்கிறது. ஓகே, இது அப்படியே டைட் பண்ணால் அந்த பிரச்சனை வராது. இந்த போல்டு நீங்கள் அதை பாதி கட் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக செட் ஆகும். ஓகேங்களா, அப்படியே போடாதீங்க. ஓகே, மெக்கானிக் நண்பர்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபிட் பண்ணலாம் பேட்லாம் போட்டு. ஓகே, இப்போ நம்ம போரை வேறு போட போகிறோம். இது பழைய போரை நம்ம ஏற்றலாம் இல்லை. ஓகேங்க, போரை வந்து பழைய போரை ஏற்றுறேன். இப்போ புது போரை போடுறேன். இந்த வீடியோ முழுக்க இந்த போரை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேறு போர் போடுறோம். ஓகேங்களா, அதாவது தான் இந்த மெக்கானிக் நல்லா யூஸ் பண்ணது தான். யூஸ் நீங்களும் பாருங்கள். உங்கள் வண்டியில் இது மாதிரி 110 cc இருந்தால் இதுமாதிரி பண்ணலாம். அது மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எப்படி நம்ம கழட்டி எதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய காமிக்கல. இதில் நான் க்ளீனாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ புது போரில் வர பிஸ்டன் தான் போட்டிருக்கேன். அந்த போல்ட்டையும் நம்ம ஃபுல்லாக கரைச்சிட்டோம் பாதி. இப்போ பேட் வச்சு எப்படி பண்ணாமல் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்டன் மாட்டும் போது மேலே கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் போட்டுருங்க. இந்த ஃபுல் ட்ரையெல்லாம் பூச்சி அழுத்தாதீங்க. ஓகேவா, இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுருங்க. இந்த போர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த ரிங்ஸு மாட்டுறதும் நிறைய வீடியோ காமிச்சிருப்போம் உங்களுக்கு. எப்படி ரிங்ஸ் மாட்டினது ஒய் ஷேப்பில் வரும். ஓகேவா, இப்போ நம்ம போர் எடுத்து சொல்ல வேண்டியதான். இப்போதைக்கு நான் போரு எப்படி மாட்டுறது தான் காமிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஹெட்டு எல்லாம் நீங்கள் மாட்டுவீங்க. ஓகே, உங்களுக்கு ஹெட்டு எல்லாம் மாட்டி உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த போர் பதில் இந்த போர் போடுறேன். இது எப்படி ஃபிட் பண்ணால் தான் ஈஸியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, அதே மாதிரி ரிங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே, போரை மாட்டியாச்சு. ஓகே, கஷ்டம் மாட்டியாச்சு. முக்கியமான வேலை தான் வந்திருக்கோம். ஓகேவா, கண்டிப்பாக அந்த பிஸ்டன் செட் பண்ணுறது தான், இந்த இது பேடு செட் பண்ணுறது தான். இப்போ நம்ம கட்டணும் பார்த்தீங்களா பிளேட்டு, இந்த பிளேட்டில் தான் நம்ம பேடை செட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பேடு ரேட்டு 110 ரூபா தான் இருக்கும். 2 பேரும் ஒரு 200 250 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அதேமாதிரி போர் எல்லாமே ஒரே சேம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கட்டு இருக்கும், வேறு ஒன்றும் தெரியுதுங்களா, பேடு உட்கார இடம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி ஏஐடி தான், ஏஐடி போட்டால் தான் இந்த டென்ஷன் வச்ச போர். ஓகேங்களா, ஏஐடி இருக்கணும். வேறு எதாவது நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த போர் செட் ஆகாது. ஓகே, இந்த பேடு பார்த்தீங்களா 116 பேடு ஒன்று, அது 100 இருக்கும், அவ்வளோதான். இந்த 2 பேடு தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேடை போடணும். இந்த பேடை சொல்லணும்னா இங்கே போல்ட்டை எப்படி போடுறதா காமிக்கிறேன். இந்த ஒயிட் பேடு. ஓகேங்களா, இதை வழியாக விட்டுருணும். இந்த பேடு ப்ளே இருக்கும். ஓகேவா, ப்ளே இருக்கணும். ஏன்னா டென்ஷன் வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த ப்ளே இருக்கும்போது தான் டைமிங் சென் டைட் ஆகும். ஓகேவா, அதனால் ரொம்ப இது பண்ணாதீங்க. ப்ளே இல்லைனா கண்டிப்பாக வேறு எதாவது தப்பு நடந்தாலும் அர்த்தம். ஓகேங்களா, ப்ளே இருக்கணும் கண்டிப்பாக. நான் போட்டு நான் ப்ளே காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த போல்டை நம்ம ட்ரெயின் பண்ணி தான் போட்டுருக்கோம், நல்லா தேய்ச்சி போட்டிருக்கோம். ஏன்னா சாஃப்ட்வேர் போய்ட்டு கரெக்டாக உட்காரணும், அதுக்காக தான். இதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் 10mm போல்டு வேறு எதுவும் போடாதீங்க. இந்த போல்டு தான் கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா, இந்த பேடுக்கு அதுவும். ஓகே, பாருங்கள், டைமிங் செயினு கரெக்டாக மாட்டிட்டோம். பேடை மாட்டியாச்சு. ஐயோ, மாட்டிடும். இது கொஞ்சம் ஷேக் இருக்கும். ஓகேவா, இது ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஷேக் ஆகாது. ஓகேவா, இவ்வளோதாங்க வேலை. டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். டென்ஷன் நம்ம இங்கே மாட்டும் போது அந்த பேடு லைட்டாக ஷேக் இருந்தால் நாய்ஸ் வர அதை டைட் பண்ணும்போது நாய்ஸ் கம்மியாகிடும் உங்களுக்கு. ஓகேவா, ஓகே. இந்த போர் ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்க, இது 8 போர் மாதிரி நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நிறைய குறைந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது நடுவில் இப்போ பார்ப்போம். பை. போர் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இதுதான். ஆல்ட்ரேஷன்றது வேறு போர் போடுறோம். ஓகேங்களா, டென்ஷன் இல்லாத இல்லை இருக்கிற போருக்கு, டென்ஷன் இல்லாத போருக்கு டென்ஷன் வச்சு போடுறோம். நம்ம டென்ஷன் வச்சாவே இதோட பேடு டைட் ஆகும். ஓகேவா, இது ஆயில் போட்டு ஒன்றும் ஃப்ரீ ஆகிடும். ஓகே, இதோட பார்ப்போம். பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கு உங்கள் ஃப்ரெண்டு வண்டிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கும். அதான் ஒரு கற்று. ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.